இன்றைக்கு நம இன்றைக்கு நமக்கு பஞ்சபூத நவக்கிரக தவத்தை மகரிஷியின் குரலில் நடத்தி கொடுத்த அருள்நிதி புவனா அம்மா அவர்களும் மற்றும் நார்வே மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம நாளன் செய்யும் கோலன் செய்யும் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். கந்த சஷ்டி கவசத்துல அந்த பாடலை எழுதின பாலன் தேவராயன் அவங்க நவக்கோள்கள் நன்மை அளித்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. கோள்கள் எப்பொழுதுமே நமக்கு நன்மையே தான் செய்யுது. ஆனா துன்பம் நமக்கு எதனால வருது, அத கோள்கள் மூலமா நம்ம எப்படி அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். நாள் அப்படின்னு சொல்லும் போது அது 27 நட்சத்திரங்களையும், கோள் என்பது 9 கிரகங்களையும் குறிக்குது. ஒரு ஆண்டுல 55ல இருந்து 60 நாட்கள் வரைதான் முகூர்த்த நாட்கள் இருக்கு. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஜோதிடத்துல குரு பலன் இருக்கான்னு பாக்குறோம். நல்ல நாள், நட்சத்திரம், நேரம், காலம் எல்லாம் பார்த்து அஷ்டமி, நவமி இந்த நாள்கள் எல்லாம் தவிர்த்து ஒரு சுப தினத்துல நாள் குறிச்சு கல்யாணமும் பண்றோம். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். அதே போல ஒரு கரு உருவாகி குழந்தை பிறக்கும் போதும் அது பிறந்த நேரம், நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஜாதகத்தை கணிக்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து பண்ணினாலும் பல நேரங்கள்ல பிரச்சனை வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கோள்கள் தான் மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் இப்படி ஆட்டி படைக்குது. கோள்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனோட விதி தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கணிக்கப்படும் ஜாதகம், 9 கிரகங்களின் இருப்பிடம், அவன் முன்பிறவில செய்த நல்வினை, தீவினை, அதனோட சேர்க்கை இதெல்லாம் பொறுத்துதான் வாழ்க்கை அமையுது. அப்ப உலகத்துல பிறந்து வாழ்ற மனிதனுக்கு நாள், கோள், வினை, கொடுங்கூற்று இதெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு துன்பத்தை கொடுக்குது. முதல்ல வர்ற நாள், கோள், வினை இந்த 3ம் சேர்ந்து வாழும் காலத்துல செய்த வினைப்பதிவால துன்பத்தை கொடுக்குது. வாழ்க்கை முடிவுல உயிரை கொண்டு போறதுக்கு கூற்றுவன் சொல்ற யமன் கொடியவனா வர்றான்னு சொல்றாங்க. பொதுவா நாட்கள்ல நல்ல நாள், வேண்டாத நாள் அப்படின்னு இருக்கு. அதே போல நல்ல கோள், பொல்லாத கோள்னு இருக்கு. அப்படியே வினையிலும் நல்வினை, தீவினை அப்படின்னு இருக்கு. அப்ப நல்ல நாள், கோள், வினையில மனிதனுக்கு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல நல்லது நடக்கும் போது இன்பமா இருக்கு. அந்த நாளை பார்த்து பயப்படுறது இல்ல. அதுவே கொடிய நாள் அப்படின்னு சொல்ற வேண்டாத நாள், அப்ப கொடிய கோள், அதே மாதிரி கொடிய வினை இதெல்லாம் வரும்போதுதான் அந்த நாளை பார்த்து அவன் பயப்படுறான். இதுக்கு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடல் பாடியிருக்காரு. அலங்காரம்னு சொல்லும் போது நாம சுவாமிக்கு மலர் அலங்காரம், ராஜ அலங்காரம், சந்தனக்காப்பு அலங்காரம், விபூதி அலங்காரம் இப்படி எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு நம்ம அழகு பார்ப்போம். ஆனா இதையே அருணகிரிநாதர் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பமும் எனக்கு முன்னே தோன்றினே அப்படின்னு தன் வாயினால் பாடி முருகனை அலங்காரம் செஞ்சிருக்காரு. இதுல 2 வரி முருகனை பத்தின அலங்காரம் இருக்கும். முதல்ல இருக்கிற 2 வரியில கருத்து இருக்கும். அதாவது நாள் என் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, கொடிய திதிகளை உடைய நாள்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் உலக வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அதனால நம்ம வேண்டிய நாள், வேண்டாத நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்ப்போம்.
வேண்டாத நாள் அப்படின்னு சொல்லும்போது, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த நாள்லாம் வந்து தவிர்த்துருவோம். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் வந்து அந்த நாள்ல பண்ணா, அந்த அந்த எடுத்த வேலை வந்து முழுமை பெறாது அப்படின்னு வந்து அத வந்து நம்புறோம். அதேபோல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்ன நெனைக்கிறோம்? அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல வச்சுக்கணும் அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து நாள பாக்குறது, இப்படியெல்லாம் நம்ம வந்து நாள பாப்போம். இது நமக்கு மட்டும் தான். ஆனா, இறைவனோட ஆசி பெற்ற மகான்களுக்கு வந்து எல்லா நாளும் வந்து நல்ல நாள் தான். அதனால தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? "நாளென் செய்யும்." நாள் வந்து என்ன என்ன பண்ண முடியும்? வினைதான் என் செய்யும். அதாவது நான் போன ஜென்மத்துல வந்து எவ்வளவோ வந்து செஞ்சிருப்பேன். தீவினை செஞ்சிருப்பேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து நான் அத செஞ்சேன், இத செஞ்சேன். என்னால மட்டும் தான் முடியும். நான் இல்லன்னா எதுவும் நடக்காது. அப்படிங்கிற இந்த ஆணவம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜீவன துன்புறுத்தி அது வாழ்ற சுதந்திரத்த பறிக்கிறது. இதெல்லாம் வந்து பாவம். இது மாதிரி நெறைய செஞ்ச பாவம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து வினைப்பதிவு ஆகுது. இந்த வினையெல்லாம் வந்து என்னை என்ன செய்யும்? அதேபோல ஜாதக கட்டம் போட்டு இங்க வந்து செவ்வாய் இருக்குது, சனி பாக்குது அப்படின்னு வந்து சொன்னாலும், கோள் வந்து என்ன வந்து என்ன செய்யும்? இறைவன் வந்து துணை இருக்கும்போது என் கூட, என் பக்கத்துல யமன் கூட வர முடியாது அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து உறுதியா சொல்றார். அதனால கோள் வந்து என்ன ஒண்ணும் பண்ணிடாது அப்படிங்கிறத ஆணித்தரமா உறுதியா சொல்றாரு. அப்ப இந்த நம்பிக்கையோடையே நாம வந்து இந்த நம்பிக்கைய நாம மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாம நாட்கள கடந்து ஒரு வருஷம் முடிஞ்சு புத்தாண்டு பிறக்கும்போது நாம என்ன பண்றோம்? ஒரு தன்னம்பிக்கையோட, இறை நம்பிக்கையோட வந்து நம்ம இந்த வாழ்க்கைய இனிமையா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, டிவில, YouTubeல, WhatsAppல இதுலலாம் வந்து என்ன வரும் அப்படின்னா, நமக்கு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் குரு பெயர்ச்சி வந்து இருக்குது. அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆ இந்த பயிற்சியினால உங்களுக்கு வந்து பெரிய துன்பம் வரப்போகுது. நீங்க வந்து கஷ்டப்பட போறீங்க. இதுக்கு வந்து பரிகாரம் இத பண்ணுங்க, அத பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும்போதே, நமக்கு என்ன நமக்கு உடனே என்ன தோணும்? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே! அப்படிங்கிற ஒரு பயம் வந்துரும். அப்ப இப்படியெல்லாம் சொல்லி வந்து நம்மள பயமுறுத்துவாங்க. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோசியர்கிட்ட போயி, நம்ம ஜாதகத்த குடுத்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு போனா, அவரு என்ன நெனச்சுப்பார், தன்ன வந்து படைச்ச பிரம்மாவாவே நெனச்சுக்கிட்டு, அவர் உடனே என்ன சொல்லுவாரு, நம்ம உயிருக்கு கணக்கு போடுவாரு. இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியெல்லாம் உனக்கு துன்பம் வரப்போகுது. நீ வாழ்க்கையில இப்படியெல்லாம் கஷ்டப்பட போற அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த துன்பத்துக்களை ஆனா இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த துன்பமெல்லாம் வரப்போகுது அப்படின்னா, இது நம்மளோட வினைப்பதிவுனால தான் வரப்போகுது. நம்ம துன்பத்துக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிறத வந்து நாம நினைக்கிறதில்ல. கண்ணதாசன் வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வாழ்க்கையில நம்மளோட வினைப்பயனால இன்பம், துன்பம் அப்படின்னு இந்த 2மே வந்து மாறி, மாறி வருது. ஆனா, அத எதிர்கொள்ற பக்குவமும், வலிமையும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நாம நெனைக்கிறதில்ல. அத விட்டுட்டு ஜோசியர் வந்து ஏதாவது பரிகாரம் சொன்னா, நான் பரிகாரம் பண்ணிட்டேன். கோள்கள் வந்து என்ன வந்து ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நெனைக்கிறது வந்து தவறு. இப்ப நம்ம சைவ சமயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர வந்து சுண்ணாம்பு காலவாயில வந்து போட்டாங்க. அப்படி போடும்போது, அவர் வந்து உயிரோட தான் இருந்தாரு. அதேபோல அவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணினாங்க, திரும்பி அவர வந்து கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. அப்பயும் அவர் என்ன பண்ணாரு, உயிரோட இருந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, ஐந்தெழுத்து மந்திரத்த அந்த சிவன் மேல அவர் வந்து அந்த பதிகத்த பாடிக்கிட்டே இருக்காரு. இத வந்து என்ன பண்றாங்க, அந்த மக்கள் போய் சொல்றாங்க மன்னர் கிட்டக்க. அவர் உயிரோட இருக்காருன்னோனே அவர வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பிறகும் அவர் என்ன பண்றாரு, யாருக்கு எதுக்கும் பயப்படாம என்ன சொல்றாருன்னா, "நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சும்" அப்படின்னு அந்த பாடல பாடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, தொண்டு செய்ற அடியார்களுக்கு வந்து இன்பத்த தவிர எந்த நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஏதாவது வந்து கிரகத்த கூப்பிட்டு பரிகாரம் பண்ணணும்னு ஏதாவது பண்ணினாரா? அப்படின்னா இல்ல. அந்த துன்பத்த அவர் வந்து தீர்த்துக்கிட்டாரு. அதேபோல கூன்பாண்டியன்ங்கிற மன்னன வந்து ஞானசம்பந்தர வந்து என்ன பண்றாருன்னா, பாண்டிய நாட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு. எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அப்ப அவர் வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப அவர் கூட இருக்கிற அப்பர் வந்து பார்க்குறார். என்னன்னா, பாண்டிய நாட்டுல வந்து சமண சமயத்த சேர்ந்தவங்க வந்து ரொம்ப வந்து அ பொல்லாதவங்க. அவங்க வந்து எப்பொழுதுமே வஞ்சனையோட இருப்பாங்க. அதனால வந்து
என்ன சொல்றேன்னா, "இன்னைக்கு வந்து நாளும் சரியில்ல, கோளும் சரியில்ல. நீ வந்து அங்க போக வேணாம். நீ அவங்கள்ட்ட போனன்னா மாட்டிக்குவ" அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் வந்து திருஞான சம்பந்தர் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. "2மே சரியில்லாம இருக்கு. நீ அவங்க போக வேணாம்" அப்படின்னு. ஆனா அதுக்கு வந்து திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, "நாளும் சரியில்லை, கோளும் சரியில்லைன்னு" சொன்னாலும், அவர் வந்து அதுக்கு கொஞ்சமும் பயப்படல. இறைவன் திருவருள் இருக்கும்போது, நாளும் கோளும் வந்து எனக்கு துணை செய்யும். எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்லி தான் கோளறு பதிகத்துல "வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன்" அப்படிங்கிற அந்த பதிகத்த அவர் அப்பதான் எழுத ஆரம்பிச்சாரு. அப்ப அதுல வந்து அதுல ஒரு ஒரு வரி என்ன வரும் அப்டின்னா, "இறைவன் என் உள்ளம் புகுந்ததனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே" அப்டின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இறைவன் வந்து என் உள்ளத்துல இருக்கும்போதே, இந்த நாளும் கோளும் வந்து இந்த கிரகமும் வந்து என்ன ஒண்ணும் செய்யாது அப்டின்னு சொல்லி அவர் வந்து பாடினாரு. அபிராமி பட்டர நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமாவாசைய பௌர்ணமின்னு மாத்தி சொல்லிட்டாரு. அதுக்காக அவர் வந்து சந்திர கிரகத்த கூப்ட்டு, "எனக்கு வந்து நீ துன்பம் குடுத்த" அப்படின்னு நெனச்சு அவர் வந்து அந்த கிரக பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் செய்யல. என்ன பண்ணினாரு, அபிராமி அந்தாதி பாடல பாடி, அம்பாளோட அருள் கிடைச்சு, அந்த அமாவாசைய பௌர்ணமி ஆக்கிட்டார். இப்படி யாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட ஜனன ஜாதகத்த பார்த்து, எனக்கு கிரக பலன் சரியில்ல. அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் பண்ணல. ஏன்னா, எல்லாருமே வந்து இறைவனோட திருவருள பற்றிக்கணும் அப்படின்னு தான் நெனச்சாங்க. இப்ப சைவ சமயத்துல தான் இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு பார்த்தா, வைணவத்திலயும் பாஞ்சாலிய வந்து துகில் உரியும்போது என்ன பண்றா, உடல மறைச்சுக்கிட்டு கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறா. அதுவரைக்கும் என்ன பண்றா, அங்க இருக்கிற தன்னோட கணவன்கள் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நெனைக்கிறா. அதே மாரி இந்த சபையில இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து தனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நெனைக்கிறா. ஆனா யாரும் உதவ முடியாத நிலையில இருக்கும்போது, கைகள் 2யும் மேல தூக்கி கண்ணா கண்ணான்னு கூப்பிடும்போது தான் அந்த கண்ணன் வந்து ஆடைய வந்து குடுக்குறாரு. அப்ப அவ கேட்கிறா, "ஏன் இவ்ளோ தாமதமா வந்தனா? நீ எல்லாரையும் நம்புன. கடைசியா தான் என்ன நம்பின. அதனால தான் நான் வந்து தாமதமா வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே பார்த்தோம்னா, அவங்க வந்து எனக்கு இந்த நாள் சரியில்ல. எனக்கு இந்த கிரகத்தினால தான் இந்த பிரச்சனை அப்படின்னெல்லாம் அவங்க வந்து அத நினைக்கவே இல்ல. அந்த பதிவ வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அத வந்து கழிச்சுக்கிட்டாங்க. அப்ப எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அவனின்றி ஓர் அணுவும் வந்து அசையாது. எல்லாமே வந்து அதுக்குள்ள அடக்கம். அப்ப அது அசைஞ்சதுன்னா, அகிலமே அசையும். கிரகங்கள் செயல்படும். உலகமே வந்து சுழலும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து உணர்ந்தாங்க. அதனால தான் வந்து இதுக்கெல்லாமே என்ன பண்ணாங்க, இறைவன் திருவடிய பற்றினா, நமக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. இப்ப வந்து மகரிஷி நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ அவர் வந்து நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாம செய்த வினைப்பயன் காரணமா பிறவி இருக்குது இல்லையா? அந்த பிறவியில அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாமே வந்து நம்ம தேடிக்கிட்டது. இந்த வினைக்கு வந்து நாம தான் வந்து காரணம். அப்ப இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்லும்போது, அண்டத்துல உள்ள அண்டத்துல உள்ள இது வந்து பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள் இதெல்லாம் வந்து நம்ம பிண்டத்துல இருக்கிற மனிதன் கிட்ட வந்து அந்த பதிவுக்கேற்ப உடல்ல நோயாவும், அதே மாதிரி உள்ளத்துல கலங்கமாவும் பதிவுகளா மாறி கருமையத்துல வந்து இருப்பாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எப்படி செயலுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மழை வந்து பெய்யும்போது என்ன ஆகுது, அந்த மழை நீர் வந்து அந்தந்த இடத்துக்கேற்ப வந்து எப்படி வந்து மாத்திக்குதோ, இப்ப வந்து அது கங்கையில விழுந்ததுன்னா, நம்ம அத புனித நீர்ன்னு சொல்றோம். அதே மாதிரி அது காவாயில விழுந்ததுன்னா, சாக்கடை தண்ணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுபோல எப்படி மாற்றம் அடையுதோ, அதே போல தான் கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலையும் எல்லார்கிட்டயும் போகும்போது, அந்த தன்மைக்கு ஏத்தவாறு வந்து ஒரு விளைவ கொடுக்குது. இந்த காந்த அலைய நாம எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாம்பழத்த கட் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுலருந்து வரக்கூடிய அந்த காந்த அலை வந்து, அதனோட தன்மைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுனால, அது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த வாசனைய நம்ம வந்து உணர முடியுது. அதே போல மல்லிப்பூ வாசனை வந்து எங்க இருந்தாலும் நம்பளால உணர முடியுது. அதப்போல தான் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால இருக்கிற கோள்கள்ல இருந்தும், எப்பயும் வந்து ஒரு அலை வந்து நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு. அவங்கவங்க கருமையத்துல இருக்கிற பதிவ பொறுத்து தான் அது வந்து இன்பத்தையோ, துன்பத்தையோ தருது. அப்ப ஒவ்வொரு கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய அலை வந்து என்னென்ன தன்மைகளோட இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து இது எல்லாருக்குமே தெரியும். நவக்கோள்களுடைய தன்மைகள் என்ன? சூரியன்லருந்து வரக்கூடிய அலைக்கு வந்து எப்பயுமே வந்து எலும்பு போன்ற உறுதியான பொருள உருவாக்குற தன்மையும், புதனுக்கு வந்து பச்சையம் அப்படிங்கிற தன்மையும், சுக்கிரனுக்கு வந்து சந்ததிய உருவாக்கக்கூடிய வித்து தன்மையும், சந்திரனுக்கு வந்து
ரத்தத்தையும், செவ்வாய்க்கு மஜ்ஜையும், குருவுக்கு மூளையும், சனிக்கு நரம்புகளும், ராகு, கேதுவுக்கு ஓஜஸ் சத்து. அதாவது சிந்தனை ஆற்றல் உருவாக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு. இப்படி எல்லா கோள்கள்ல இருந்தும் அதனோட தன்மைகள எடுத்துக்கிட்டு நம்ப கிட்ட வரும். அப்ப இப்படி வரும்போது தான் அது அதனோட விளைவு வந்து அ வ எப் எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து சாதகமாவும் இருக்கும். இல்ல அதுக்கேத்த மாரி பாதகமாவும் இருக்கும். அப்ப ஒரு கரு உருவாகும்போது, ஆண், பெண் நட்பு இந்த 2ம் வந்து கண்டிப்பா வேணும். அதேபோல கோள்கள்லருந்து வரக்கூடிய அலைவீச்சும் நமக்கு தேவ. அப்ப இந்த 2ம் வந்து சேர்ந்தா தான் வந்து கரு வந்து உருவாகும். இந்த 9 கோள்களும், 27 நட்சத்திரங்களும், அத தாண்டி இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருந்தும் அலை வந்து எப்பவும் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரும்போது என்னன்னா, நமக்கு கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள், உயர் நட்பு, ஆயுள், ஆரோக்கியம் இந்த தன்மைகளோட குழந்தையோட கருவம்ல இருக்கிற பதிவுகளுக்கு ஏத்தவாறு விளைவுகள குடுக்குது. அந்த வினை பயன தான் நாம இன்பமாவும், துன்பமாவும் நமக்கு ஒரு விளைவ குடுத்து நாம அத அந்த விளைவ வந்து நாம வந்து இன்பமாவோ, துன்பமாவோ தான் நம்ம வந்து உணர்றோம். அப்ப நம்ப இன்பத்துக்கும், துன்பத்துக்கும் வந்து காரணம் யாருன்னா நம்ப தான். கோள்கள் இல்ல அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கணும். மகரிஷிக்கும் வந்து அவருடைய ஆயுட்காலம் வந்து 50 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாதகத்த பார்த்து கணிச்சு குடுத்தாங்க. 50 வயசு வரைக்கும் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, அதையே என்ன பண்ணினார் அப்படின்னா, மகரிஷியே தன்னோட 50வது வயதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணினார், நமக்கு இந்த வேதாத்திரியம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்த குடுத்து, நம்ம எல்லாரும் மனதையும் வளப்படுத்தி, உயிரையும் வளப்படுத்தி, நம்மளுடைய வாழ்க்கையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு ஆ பயிற்சிகளை எல்லாம் குடுத்து, அவர் வந்து 96 வயது வரைக்கும் வந்து அவர் இருந்து, இந்த சமுதாயத்துக்கு வந்து தொண்டு செஞ்சாரு. அப்ப அதனால தான் வந்து மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நம்ம வந்து கோள்களோட எப்பொழுதும் ஒரு இணக்கத்தையும், ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த தவங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாரு. அப்ப அவருடைய ஜாதகத்தையே மாத்தும்போது, இந்த ஜாதகம் சொல்லி சொல்றது எல்லாமே வந்து ஜோதிடர்கள் வந்து தனக்கு சாதகமாக்கி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து இ இறை வழிபாடு, கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்ல இருந்தே கூட நம்ம இந்த தவங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகரிஷி. இப்ப இந்த செவ்வாய் கோள்லருந்து வரக்கூடிய காந்த அலை வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத அதையும் எப்படி சொல்றேன்னா, இப்ப செவ்வாய் கோள்லருந்து வரக்கூடிய காந்த அலை வந்து அதனோட தன்மைகள் எல்லாம் சுமந்து நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்த அலையோட சேருது. அப்படி சேரும்போது, நம்ம உடல்ல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த ரசாயன மாற்றம் டோபமைன்ங்கிற சந்தோஷமான உணர்வ குடுக்குது. அதுவே கார்ட்டிசால்ங்கிற மன அழுத்தத்தையும் குடுக்குது. செவ்வாயோட காந்த அலை வந்து அதே போல ஒருத்தருடைய கோபத்தையும் அதிகரிக்கும். அதே சமயத்துல அதிக ஆற்றல குடுத்து பலசாலியும் ஆக்கும். அப்ப இன்னொரு கோள் நம்ம என்ன சொல்றோம்னா, நமக்கு ரொம்ப புடிச்ச கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சனிக்கோள தான் சொல்லணும். ஏன் அப்டின்னா, சனிங்கிற அந்த கோள் வந்து நமக்கு வந்து அது வந்து ஆயுள்காரகன். எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர பத்தி நம்ம தப்பா சொல்லிக்கிட்டே இருந்தா, அவங்க மேல ஒரு பேட் இம்ப்ரஷன் தான் வரும். அதுபோல நம்ம சனிக்கோள பத்தி நம்ம தப்பா சொல்றதுனால எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு பயம் இருக்கு. ஒரு குழந்தை தப்பு செஞ்சது அப்டின்னா, அத வந்து நம்ம என்ன சொல்றோம், சனியனேன்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனா, சனிக்கோள் வந்து என்ன பண்ணுது, அது சும்மா சிவனேன்னு 88 கோடி மைலுக்கு அப்பால சுத்திட்டு இருக்கும்போது, அத போய் சனியனேன்னு ஏன் கூப்பிடணும்? அதனால எந்த கோளையும் வந்து நாம வந்து திட்டக்கூடாது. அதனோட வேலைகளை எல்லாம் வந்து அது சரியா செஞ்சுகிட்டு இருக்கு. திட்டம் போட்டு எதுவுமே செய்யறது கிடையாது. இந்த இது இப் இ திட்டம் போட்டு எதுவுமே பண்றதில்ல. பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒரு வானியல் அ ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர் என்ன பண்ணினாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அ ஜோதிடத்தையும், வானியலையும் வச்சு பொருத்தி பார்த்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது, வானத்துல நகர்ற ஒரு கோளுக்கும், வானத்துல இருக்கிற கோளுக்கும் வானத்துல நகர்ற கோளுக்கும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து தீவிரமா நம்புறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக ஜாதகத்த பார்க்குறாரு. அப்படி ஜாதகத்த பார்க்கும்போது, அவளுக்கு கல்யாணம்ங்கிற அந்த பிராப்தமே இல்லாம இருக்கு. அந்த கல்யாணம் பண்றதுக்கு சான்ஸே அவளுக்கு வந்து அந்த ஜாதகத்துல இல்ல. அப்ப அவரு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுல வந்து அவருக்கு வந்து அந்த 1 செகண்ட் வந்து ஒரு முகூர்த்தம் வந்து இருக்கு. அந்த 1 செகண்ட் ஒரு முகூர்த்தத்துல அவளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணினா தான் வந்து அவளுடைய வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒண்ணு இருக்கும். இல்லன்னா வந்து அந்த ஒண்ணு அ இல்லாமலே இருக்கும். அப்ப இவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த 1 செகண்ட் ஒரு முகூர்த்தத்த தேர்ந்தெடுத்து என்ன அது ஒண்ணு தான் இருக்கு. அதனால அவரு அத என்ன சொல்றாருன்னா, பொண்ண கூப்ட்டு
நீ வந்து இந்த நேரத்துல வந்து ஏன்னா அவ தானே கல்யாண பொண்ணுங்கிறதுனால அவள கூப்பிட்டு சொல்றாரு. இந்த நேரத்த வந்து நீ தான் கரெக்ட்டா வந்து கணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவர விட வந்து லீலாவதி அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி. அதனால நீ கரெக்ட்டா கணிச்சு அந்த நேரத்துல உனக்கு அந்த 1 செகண்ட் அந்த ஒரு முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி மாப்பிள வந்து பையன் வந்து கையில திருமாங்கல்யத்தோட ரெடியா நின்னுகிட்டு இருக்கான் தாலி கட்டுறதுக்காக. இப்படி சொல்லும்போது என்னன்னா, அவ என்ன பண்றாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ரெடியா இருக்காங்க. அப்பல்லாம் வந்து கா நேரத்த எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சாண்ட் கிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதுலருந்து எப்படின்னா, ஒரு ஒரு துளி மண்ணா வந்து மண்ணு வந்து விழுந்துகிட்டே இருக்குமாம். அப்படித்தான் அவங்க வந்து நேரத்த கணிப்பாங்க. அந்த மாதிரி லீலாவதிய வந்து பாத்துக்க சொல்லி சொல்லும்போது, என்ன பண்றாங்க, அவங்க அந்த குடுவையில வந்து மண்ணு விழறத வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த 1 செகண்ட் எப்ப வந்து அந்த நேரம் வந்து முகூர்த்தம் வருதோ, அந்த நேரத்துல கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக அந்த குடுவைய கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப வந்து பாஸ்கராச்சாரி "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா, அந்த நேரம் தவறி போன உடனே. அதுக்கு உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி "இல்லப்பா, இன்னும் வந்து மண்ணு வந்து விழவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அதுல லீலாவதி லீலாவதி போட்டிருந்த மூக்குத்தியில இருக்கிற ஒரு கல் வந்து அந்த மண்ணுக்குள்ள விழுந்து, மண்ணோட துவாரத்த அது வந்து அடைச்சிடுது. அப்ப அவர் வந்து நினைக்கிறார், அது அடைச்சதுனால என்னாச்சு அப்டின்னா, அந்த 1 செகண்ட், அந்த ஒரு முகூர்த்தம், அந்த நேரம் வந்து தவறிடுச்சு. அப்பதான் வந்து பாஸ்கராச்சாரியார் வந்து ஒரு முடிவு பண்றாரு. அப்ப இந்த வானத்துல இருக்கிற அ எல்லாமே வந்து ஏதோ அது போடுற கணக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு மாற்ற முடியாத கணக்கு அப்டிங்கிறத அவர் உணர்ந்து என்ன செய்றாருன்னா, தன்னோட மகளுக்கு வந்து என்ன பண்றாரு, இது வானியலையும் வானியல் சாஸ்திரத்தையும் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸையும் உருவாக்கி, ஒரு புத்தகத்த வெளியிடுறாரு. அதுக்கு லீலாவதி அப்படிங்கிற பேரையும் வந்து அதுக்கு வந்து வைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி வந்து கோள்கள் எல்லாமே வந்து அதனோட வேலைகள எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமா செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர முடியும். ஆனா அதனால கோள்களால தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட பதிவுகளுக்கு ஏத்தா மாதிரி தான் கோள்கள் வந்து அதனோட அலைவீச்ச நமக்கு குடுத்து, அதனோட ஒரு விளைவ குடுக்குதே தவிர, நம்மளால வந்த கோள்களால நமக்கு எப்பயுமே வந்து துன்பம் கிடையாது. அதனால தான் மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க, எப்பொழுதுமே நாம கோள்களோட ஒரு இணக்கத்த வச்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பஞ்சபூத தவக்கிரகணத்த வந்து நமக்கு ஸ்பெஷலா குடுத்துருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கோள்ல இருந்தும் வரக்கூடிய காந்த அலைகள் வந்து நமக்கு நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏத்தா போல சாதகத்தையும், பாதகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி தான் மகரிஷி 9 கோள்களுடைய அலைகளையும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள பஞ்சபூத நவக்கிரக தவத்த வந்து குடுத்திருக்காங்க. இப்படி நம்ம இந்த தவத்த வந்து பஞ்சபூத நவக்கிரக தவத்த நம்ம செய்யும்போது கோள்களோட நம்ம உயிர் கலப்பு செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மனம் வந்து விரியுது. நம்மளோட களங்கங்கள், குறைகள் எல்லாமே நீங்கி தூய்மை அடையுது. அதே போல வாழ்க்கை வந்து இனிமையா இருக்கு. நம்ம கிட்ட எந்த ஒரு குறையோ, ஒரு அ எந்த ஒரு குறை இருந்தாலும், ஏதாவது நமக்கு ஒரு தேவை இருந்தாலும், நம்ம இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்த வந்து நம்ம தவம் செய்யும்போது, ஒரு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வாழ்க்கை வளங்கள், அதாவது புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, அப்புறம் நல்ல வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனநலம், நட்பு, அறிவு, அன்பு, ஞானம் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நம்ம செய்யும்போது, நம்ம அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம அதோட இணக்கமா இருக்கும்போது, அது நமக்கு நன்மையே செய்யும். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நவகோள்கள் மகிழ்ந்து நமக்கு நன்மையே அளித்திடும் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி மஞ்சுபாய் அம்மா. மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன். நாள் என்ன வாழ்க வளமுடன் அம்மா. நாள் நன்றிங்க அம்மா. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் என்று நம்ம